வணக்கங்க. நாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்க போலி பத்திரங்களை தடுப்பதற்கு தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் பதிவுத்துறை தலைவர் சார் பதிவாளர்கள் சில பேரெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு சுற்றறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றறிக்கை தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நான் தமிழில் இதை சுற்றறிக்கையை முழுமையாக உங்களுக்கு படித்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோனால் உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றோ இல்லை போலியாக நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் பத்திரம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டி, ஒரு நிலத்தை வாங்க போகிறீங்க, இல்லை உங்கள் நிலத்தை மற்றவர் உங்களுக்கு தெரியாமல் விற்றுருக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியும். ஸோ இந்த சுற்றறிக்கை இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ தான் வந்திருக்கு. இது ஒரு புதிய சுற்றறிக்கை. இதன் மூலமாக போலி பத்திரங்களை தடுக்க தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சுற்றறிக்கையை நான் முழுமையாக படிக்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். முதல்ல போலி பத்திரம் அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன். போலி பத்திரம்னா உங்களோட என்னோட இடத்த நமக்கு தெரியாமல், அதாவது உரிமையாளருக்கு தெரியாமல் வேறு ஒருவர், மற்றொரு நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒருவர் கிரயம் பண்ணுறது மற்றவங்களுக்கு, இது கண்டிப்பாக போலி பத்திரம் தான். இப்போது வாரிசுகள் 10 பேர் இருக்கிறதுல ஒரு 2 வாரிசுகள் மட்டும் 8 பேருக்கு தெரியாமல், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 8 பேருக்கு தெரியாமல் இந்த 2 வாரிசுகள் மற்றவருக்கு விற்கிறது, அதாவது வாரிசுகளை மறைச்சி விற்கிறது, இதுவும் போலி பத்திரம் தான். ஒரு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா அதை ஒருவருக்கு ஒரு ஹாஃப் கிரவுண்டு விற்றுட்டு திரும்பி மற்றவருக்கு அதே ஃபுல் கிரவுண்டை விற்கிறது, இதுவும் 2 பேரை ஏமாற்றுறதுக்கு வழிவகுக்கும். இதுவும் போலி பத்திரங்கள் தான். ஸோ இவையெல்லாம் போலி பத்திரங்கள். இதையெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை தமிழக அரசும், அதாவது தமிழக அரசின் கீழ் செயல்படும் பதிவுத்துறை தலைவர் சார் பதிவாளர், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் இந்த சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுற்றறிக்கையை நான் படிக்கிறேன், பொருள் நல்லா கவனிங்க. ஆவணப்பதிவு, போலி ஆவணப்பதிவினை தடுத்தல். ஓகே. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி ஆவணத்தை எழுதிய ஆவண எழுத்தர் வழக்கறிஞரின் புகைப்படத்தின் நிழல் பிம்பம் ஆவணத்தின் அச்சுப்பிரதியில் வரும் வண்ணம் ஆவணம் அச்சுப்பிரதி எடுத்தல், புதிய நடைமுறை கொண்டு வருதல் தொடர்பாக பார்வை 1, பார்வை 2 சொல்லியிருக்காங்க. சுற்றறிக்கை நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு நிலத்தை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளால் பத்திரம் எழுத முடியாது. நம்ம யார்கிட்ட போவோம்னா ஒரு கிளர்க்கு எழுத்தர்கிட்ட போவோம், இல்லை வக்கீல் வழக்கறிஞர்கிட்ட போய் அந்த பத்திரம் சம்மந்தப்பட்டது, ஏன்னா நமக்கு தெரியாது, அது வில்லங்கம் போட்டு பார்த்து கிளியராக எழுதணும். ஸோ அப்படி நம்ம போகக்கூடிய இருவரில் ஏதோ ஒருவர்கிட்ட போவோம். அவங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ ஆவணத்தில் வரணும். நம்ம எழுதி அவர் தானே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு, அவருடைய ஃபோட்டோ அந்த ஆவணத்தில் இருக்கணும். ஸோ இதன் மூலமாக போலி பத்திரங்களை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சொல்லியிருக்காங்க, ஒன்று ஒன்றா படிப்போம் வாங்க. 1 பாருங்கள். போலி ஆவண பதிவுகளை தடுக்கும் நோக்கில் பார்வை 1 காணும் ஆணை மூலம் கிரய ஆவணங்களை பொறுத்து எழுதி கொடுப்பவர் மற்றும் எழுதி பெறுபவர் புகைப்படம் மற்றும் இடது பெருவிரல் கைரேகையினை பெறுவது கட்டாயமாக்கப்படுகிறது. ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எழுதி கொடுப்பவரும் சரி, எழுதி வாங்குபவரும் சரி, ஃபோட்டோவும் இடது கைவிரலும் ரேகையும் வைக்கணும். ஸோ இது கிரயம். இது இல்லாமல் அடைமானம், குத்தகை, ஏற்பாடு, தானம், vuiyl அதிகார ஆவணம் முதலியவனைக்கும் பதிவுக்கு தாக்கல் செய்பவரின் புகைப்படம் மற்றும் கைரேகை கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கிரயம் பண்ணுறதுக்கு புகைப்படமும் இடது கைவிரல் பெருவிரலோட ரேகை வைக்கணும், அது கிரயத்துக்கு. இப்போது அடிஷ்னல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குத்தகை, ஏற்பாடு, தானம், vuiyl அதிகார ஆவணம் எதுக்கும் ஃபோட்டோ காப்பியும் இடது கைரேகையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமாக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ காப்பியும் கைரேகையும் கொடுப்பாங்க. இதன் மூலமாக போலியாக நடக்கக்கூடிய விஷயங்களை தடுக்க முடியும். ஸோ 2வது படிப்போம். பார்வை 2 காணும் ஆணையில் ஆவணத்தினை எழுதி கொடுத்தவரை அடையாளம் காட்டும் சாட்சிய நபரின் ஐடென்டிஃபையிங் விட்னஸ் பெயர், தந்தை பெயர், முகவரி ஆகிய கூடுதல் விவரங்களை பதிவு சட்டம் பிரிவு 2(1) மற்றும் பதிவு விதி 82(2)(3) ஆகியவற்றிற்கு ஏற்ப ஆவண மேலெழுத்துகளில் தெளிவாக எழுதப்பட வேண்டும் எனவும், சாட்சிய நபரின் அடையாள அட்டை ஒளிவருடல் செய்யப்படல் வேண்டும் எனவும் பதிவு அலுவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம விட்னஸ் பண்ணுவோம், பத்திரத்துக்கு போகும்போது விட்னஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அவருடைய பெயர், தந்தை பெயர், முகவரி
ஆகிய கூடுதல் விவரங்களை பதிவு சட்டம் அதில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய அடையாள அட்டையும் ஒரு காப்பி அந்த பத்திரத்தில் வரணும். உங்களுடைய நீங்கள் எழுதி வாங்கக்கூடிய பத்திரத்தில் சாட்சியர்களுடைய விவரங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குவருடைய ஃபோட்டோ காப்பி கைரேகை இருக்கணும், இடது கைவிரல் ரேகை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சாட்சிகளுடைய விவரங்களும் அந்த ஆவணப்பதிவில் வரணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படி கீழே வருவோம். ஸோ பொறுமையாக படிக்கிறேன், கேட்டுக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 பார்ப்போம். பதிவு சட்டத்தில் மேற்கண்டவாறு திருத்தம் செய்த பின்பும் ஆள் மாறாட்டம் மூலம் ஆவணப்பதிவு ஒரே சொத்தினை 2 நபர்களுக்கு எழுதி கொடுத்தல். நல்லா கேட்டுக்கோங்க. பதிவு சட்டத்தில் மேற்கண்டவாறு திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறமும் ஆள் மாறாட்டம் மூலம் ஆவணப்பதிவு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே சொத்தினை 2 நபர்களுக்கு எழுதி கொடுத்தல். முதல்வர் பொது அதிகாரத்தை ரத்து செய்த பின்பு முகவரால் ஆவணம் எழுதி தரப்படுதல். போலியாக முன் ஆவணம், பட்டா, வாரிசு உரிமை சான்று முதலியவற்றை தயாரித்து ஆவணம் எழுதி தருதல். ஒரு சொத்தாவது வங்கியில் பெற்ற கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை உள்ள நிலையில் அதை மறைத்து சொத்தை எழுதி தருதல். சொத்தின் உரிமையாளருக்கு பாதிக்கப்பட்ட பரப்பை விட அதிக பரப்பை எழுதி தருதல். இதெல்லாம் போலி பத்திரங்களில் வரும். உரிமையில் நீதிமன்றத்தால் சொத்தானது வேறு ஒருவருக்கு பத்தியப்பட்டது என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையிலும் தவறான நபரை எழுதி கொடுத்தல். நல்லா கேட்டுங்க. நீதிமன்றத்தால் வேறொருக்கும் சொன்னதுக்கப்புறமும் அவர் அந்த பிரச்சனை பண்ணவர் போய் திரும்பி இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்கறது போலி பத்திரம் தான். தனக்கு உரிய பங்கினை விட அதிக பங்கினை எழுதி தருதல். உண்மையான மற்ற வாரிசுகளை மறைத்துவிட்டு ஒரு வாரிசுகள் மட்டும் முழு சொத்தையும் எழுதி தருதல் போன்றும் இன்னும் தவறுகள் நடக்கின்றன. ஸோ இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்லா நான் சொன்னதை கேட்டுக்கோங்க. இதெல்லாம் போலி பத்திரங்கள், இதெல்லாம் நீங்கள் மாட்டிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போகிறேன். அடுத்து படிக்கிறேன், ஒன்று ஒன்றா கேட்டுக்கோங்க. 4 படிப்போம். தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் 1982 விதி 2 டி படி ஆவண எழுத்தர் என்பவர் சொத்தின் உரிமை குறித்து விசாரித்து எழுத வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் போகிற கிளர்க் இருக்கார்ல, நீங்கள் கிளர்க்கோ வக்கீல்கிட்டையோ போகிறீங்களா, அவங்க சொத்தை தெளிவாக விசாரித்து எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கண்ட போலியான ஆக்டிவிட்டி நம்ம 3ல் படித்தோம்ல, ஸோ இந்த மாதிரி போலியான ஆக்டிவிட்டி இல்லையா அப்படிங்கிறது எழுத்தரும் வக்கீல் 2 பேரும், கிளர்க்கு இவங்க 2 பேரும் தெளிவாக படித்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்தது கிளர்க்கு எழுத்தர், ரெண்டாவது வக்கீல் வழக்கறிஞர்களை அணுகி சில பேர் பத்திரத்துக்கு பத்திரம் ரெடி பண்ண சொல்லுவாங்க, செக் பண்ண சொல்லுவாங்க கரெக்டாக இருக்காண்டு. அப்படி வழக்கறிஞர்களால் ஆவணங்கள் தயாரிக்கப்படும் போதும் அவர்களால் சொத்தின் உரிமை குறித்தும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்பே ஒரு ஆவணமானது தயார் செய்யப்படுகிறது. ஸோ அவங்களும் நல்லா தெளிவாக செக் பண்ணி இதில் பிரச்சனைகள் இருக்கா, வில்லங்கங்கள் இருக்கான்னு வக்கீலும் செக் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஒரு ஆவணம் பத்திரம் பண்ணுறதுக்கான ஆவணம் தயார் செய்யப்படுகிறது. மேற்குறிப்பிடும் உரிமை விதி 31 படி ஆவணத்தை தயாரித்த ஆவண எழுத்தர் அவரின் பெயர், உரிமை எண் ஆகியவற்றை ஆவணத்தின் இறுதி பக்கம் எழுதி அதன் அருகில் அவரால் கையொப்பம் செய்யப்படுகிறது. வழக்கறிஞர்களுக்கும் இம்முறையே பின்பற்றப்படுகிறது. ஸோ உரிமை விதி 31 படி எங்களுடைய எல்லா பத்திரத்துலேயும் பாருங்கள், இப்போ பண்ணக்கூடிய பத்திரங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஆவண எழுத்தர் கிளர்க், நீங்கள் தனியாக போய் ஒரு கிளர்க்கும் இருப்பாங்க. ஸோ பத்திரம் பண்ணுறதுக்கு அவங்க மூலமாகவும் நீங்கள் பண்ணுவீங்க, தனியாக கிளர்க் இருப்பாங்க அவங்க மூலமாகவும் நீங்கள் பண்ணுவீங்க, சில பேர் வக்கீலை வச்சு பண்ணுவீங்க. அவருடைய பெயர், உரிமை எண் அவங்களுக்கு தனிமையாக இருக்கும், தனியாக ஒரு உரிமை எண்ணுன்னு இருக்கும். அதை இறுதி பக்கத்தில் எழுதி அதன் அருகில் அவங்க கையெழுத்து போடணும். அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது போலி பத்திரமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட். 5 படிப்போம். போலியான ஆவணங்களில் ஆவணத்தை தயாரித்தவர் என்ற இடத்தில் ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் கையொப்பம் இருந்தாலும் அவை போலியாக இடப்பட்டுள்ள விவரம் நிறைய விசாரணையில் தெரிய வருகிறது. நிறைய போலி பத்திரத்தில் அந்த இடத்துல அந்த ஆவண எழுத்தர் வழக்கறிஞர் கையெழுத்து போட்டிருந்தாலும் அதை செக் பண்ணும்போது அவர் நான் இல்லை, போலியாக வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விசாரணையில் தெரிய வருது அப்படின்னு சார் பதிவாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆவணத்தை எழுதியவர் யார் என்ற விவரம் இவ்வகையான ஆவணங்களில் அறிய இயலா நிலை உள்ளது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதிவுத்துறையின் செயல்பாடுகள் குறித்து சீராய்வு செய்த கூட்டங்களில் இவ்விவரம் குறித்து விவாதிக்கப்பட்டு குறைபாட்டை சரி செய்ய அவர்களால் ஆவணம் தயார் செய்யும் நபர்களின் புகைப்படத்தையும் அவர்கள் கையொப்பம் செய்யும் இடத்தில் ஒட்ட அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. ஸோ முன்னாடி அப்படி இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சில பேர் போலியாக தயாரிக்கிறாங்க, பிரச்சனை வரும்போது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய புகைப்படத்தையும் அந்த பத்திரத்தில் அவங்க கையெழுத்து போட்ட இறுதி பக்கத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் கட்டளை பிறப்பிச்சிருக்கார். இதனால் மாவட்ட பதிவாளர் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை எண் போட்டு தெரிவித்துள்ளபடி பதிவு சட்ட பிரிவின்படி விசாரணை செய்து ஒரு ஆவணத்தை போலி ஆவணம் என முடிவு செய்யும் போது
அதனை எழுதி தந்தவர் யார் என்ற விவரத்தை சரியாக அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். மேலும் எழுதி தந்தவருக்கும் இந்த போலி ஆவணம் தயாரிப்பில் ஏதாவது தொடர்பு இருப்பின் அவர்கள் மீது உரிய குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள இயலும். ஸோ இதுக்காக தான் அந்த ஃபோட்டோ காப்பி கேட்குறாங்க. நாளைக்கு போலி பத்திரம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வக்கீலாக இருந்தாலும் சரி, எழுத்தராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குற்றவியல் நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, 6 படிப்போம். ஆகவே இதனை செயல்படுத்தும் பொருட்டு கீழ்கண்டவாறு நடைமுறை வகுத்து உத்தரவிடப்படுகிறது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, ஆவணத்தின் இறுதி பக்கத்தில் ஆவணத்தை தயார் செய்த ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் அவர்களின் பெயர், ஆவண எழுத்தர், வழக்கறிஞர் உரிமை எண் கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஸோ லாஸ்ட் பேஜில் அதன் அருகில் அவரின் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம், ஸ்கேன் செய்யப்பட்ட பிம்பம், அருகிலேயே அச்சுப்பிரதியில் வரும் வண்ணம் அச்சுப்பிரதி எடுத்து அதன் அருகில் அவர்களின் கையொப்பம் இட வேண்டும். அவ்வளோதான். ஸோ அடுத்து, ஆவணம் எழுதி கொடுப்பவரால் பதிவுத்துறையின் இணையதளத்தில் உள்ள வசதியை பயன்படுத்தியோ அல்லது இணையதளத்தில் உள்ள வரைவு ஆவணங்களை பயன்படுத்தி ஆவணம் தயாரிக்கும் நிலையில் அவரின் புகைப்படத்தை தயாரித்தவர் என்ற கையொப்பம் செய்யும் இடத்தில் அச்சுப்பிரதியில் வரும் வகையில் அச்சுப்பிரதி எடுக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே இந்த வெப்சைட்லாம் போய்ட்டு TN ரெஜினெட் இந்த மாதிரி பத்திரத்துறையின் வெப்சைட்டில் போய்ட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்து அவங்களே பத்திரம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எழுத்தர், வக்கீலர், அதாவது கிளர்க்கு, வக்கீலுக்கு போகாமல் பண்ணக்கூடியவங்க பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய, அதாவது நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பத்திரத்தை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ காப்பி, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு உங்களுடைய ஃபோட்டோ, கையெழுத்து, உங்களுடைய நம்பர் எல்லாமே அதில் வந்துடும், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. இணையத்தில் உள்ள வசதியை பயன்படுத்தாமல் சொந்தமாக வரைவு ஆவணம் தயாரிக்கப்பட்டால் அது கண்டிப்பாக ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர்கள் மட்டுமே கையொப்பம் இடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையத்தில் இல்லாமல் நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணி இணையத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. இணையத்தில் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்லாது. அது வந்து எழுத்தர், அதுக்குன்னு தனியாக உரிமம் வாங்கியிருக்க எழுத்தர் அல்லது வக்கீல் மூலமாக தான் பண்ணணும். இணையத்தின் மூலமாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட ஃபோட்டோ கொடுத்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இணையம் மூலமாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு லீகலாக ரைட்ஸ் கிடையாது. பத்திரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். 3 பக்கம், ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞரால் அச்சுப்பிரதி எடுக்கப்பட்ட புகைப்படம் அவருடையது இல்லை என சந்தேகம் வரும் நிலையில், ஓகே, அந்த ஆவண எழுத்தரை அல்லது வழக்கறிஞர் அலுவலகத்தில் அழைத்து அவரை விசாரித்து அவருடைய புகைப்படம் தான் என உறுதி செய்த பின்பே ஆவணப்பதிவை மேற்கொள்ள சார்பதிவாளர்கள் கோரப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறை 9/8/2021 நடைமுறைக்கு வருகிறது. அது கடைபிடித்து அனைத்து பதிவு அலுவலர்களும் கோரப்படுகின்றனர். ஃபோட்டோ காப்பி கொடுத்தாலும் அவங்க தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பத்திரம் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நாளைக்கு போலி பத்திரம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து 9/8/2021 அமலுக்கு வந்துருச்சு. இனி பயப்படவே வேண்டாம். நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த வக்கீல், கிளர்க்கு தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அடுத்து 7, சார் பதிவாளர்கள் இம்முறையை சரியாக பயன்படுத்துகிறார்களா என மாவட்ட பதிவாளர்களுக்கும் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கும் உறுதி செய்ய கோரப்படுகிறார்கள். மேலும் இந்த சுற்றறிக்கை பெற்றதற்கான ஒப்புதலை அனைத்து சார் பதிவாளர்களிடமிருந்தும் மாவட்ட பதிவாளர்களிடமிருந்து துணை பதிவுத்துறை தலைவர்களும் பெற்று கோர்வை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தி ஃபைல் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கையெழுத்தாங்க. ஸோ என்னென்னா, இந்த மாதிரி போலி பத்திரங்களை இனி பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆவணம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கள, பத்திரம் பண்ணக்கூடிய உரிமம் எண் உள்ள வக்கீலோ அல்லது எழுத்தர், தனியாக கணக்கர்ன்னு இருக்காங்க, கிளர்க்கர்ன்னு இருக்காங்க, அவங்களும் அந்த உரிமம் வச்சுருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில பேர் இணையம் மூலமாக எடுத்து பண்ணுறாங்க. அவங்களும் அவங்களுடைய புகைப்படம், கைரேகை, கையொப்பம், அவங்களுடைய பெயர், தந்தை பெயர், முகவரி எல்லாமே லாஸ்ட் பேஜில் வந்துடும். ஸோ அதனால் இனிமேல் வந்து எந்த விதமான போலிகளுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முழுமையாக பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை